சூத்திரம் சூத்திரம் சூத்திரப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவன் கொடுத்த உம்முடைய அன்புக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. கடந்த 6 மாதங்களாக நீர் எங்களை கரம் பிடித்து அற்புதமாக அதிசயமாக சுமந்து வந்த வழியிலெல்லாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த வருடத்தின் ஆண்டவரே 7வது மாதத்தின் முதல் நாளிலும் ஜீவனோடு நாங்களுமே ஆராதிக்க, ஜீவனோட தேவனை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த இந்த காலை ஆராதனை வேலை கிருபையை தந்ததுக்காக நன்றி. எத்தனையோ பேர் இந்த நாளை காண ஆசையாக இருந்து காணாமல் போனாங்க. ஆனால் உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் தயவும் இம்மட்டும் எங்கள் அனைவரோடும் கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இந்த காலையிலேயும் உம்முடைய முகத்தை நாங்கள் தேடி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து மகிழ்ச்சியாக்கும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்முகம் தேடும் வேலைதனில் என் நகம் உம்மை தரிசிக்கும். முகம் தேடும் வேலை தன்னில் என் நகம் உம்மை தரிசிக்கும். முகம் தேடும் வேலை தன்னில் என் நகம் உம்மை தரிசிக்கும். கதிரவன் எழுமுன் காலை தன்னில் கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பேன். கதிரவன் எழுமுன் காலை தனில் கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பேன். பிரசன்னம் தேவ பிரசன்னம் வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். பிரசன்னம் தேவ பிரசன்னம் வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம் கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். கண்டிடுதே தினம் எந்தன் மனம். முகம் தேடும் வேலை தனில் என் நகம் உம்மை தரிசிக்கும். முகம் தேடும் வேலை தனில் என் நகம் உம்மை தரிசிக்கும். கதிரவன் எழுமுன் காலை தனில் கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பேன். கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பேன். பிரசன்னம் தேவ பிரசன்னம் வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம் கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். கண்டிடுதே தினம் எந்தன் மனம். கல்லான எந்தன் இதயம் சொல்லால் புதுமையாகும். கல்லான எந்தன் இதயம் சொல்லால் புதுமையாகும். உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம், உள்ளத்தில் ஏற்படும் மாற்றம் உன்னதரே சுவை உலகிற்கு காட்டும். பிரசன்னம் தேவ பிரசன்னம் வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம்
கண்டிடுதே நிதம் எந்தன் மனம், கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். உம்முகம் தேடும் வேலைதனில் என்னகம் உம்மை தரிசிக்கும். ஜனம் அழிகிறார் என்று கதறினாலே தரும் அன்று, என் ஜனம் அழிகின்றார் என்று கதறினாலே தரும் அன்று. திறப்பினில் நின்று நாம் ஜெபிப்போம், திறப்பினில் நின்று நாம் ஜெபிப்போம். தேசத்தின் அழிவை தடுத்திடுவோம், தேசத்தின் அழிவை தடுத்திடுவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம், வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம், கண்டிடுதே நிதம் எந்தன் மனம், கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். உம்முகம் தேடும் வேலைதனில் என்னகம் உம்மை தரிசிக்கும். பரமனை அறியாதோர் பல கோடி, அறிவிக்க விரைகிறார் சிலர் கோடி. பரமனை அறியாதோர் பல கோடி, அறிவிக்க விரைகிறார் சிலர் கோடி. விசுவாசியாவரும் இணைந்து, விசுவாசியாவரும் இணைந்து அனைத்து இந்தியரை சிடராக்குவோம், அனைத்து இந்தியரை சிடராக்குவோம். பிரசன்னம் தேவ பிரசன்னம், வாஞ்சிப்பேன் தேவ சந்நிதானம். தரிசனம் பரம தரிசனம், கண்டிடுதே நிதம் எந்தன் மனம், கண்டிடுதே நிதம் எந்தன் மனம். உம்முகம் தேடும் வேலைதனில் என்னகம் உம்மை தரிசிக்கும். உம்முகம் தேடும் வேலைதனில் என்னகம் உம்மை தரிசிக்கும். கதிரவனெழும் முன் காலைதனில் கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பேன், கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பேன், கர்த்தரின் பாதம் அமர்ந்திருப்பேன். இந்த புதிய நாளுக்காக புதிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா என்று சொல்லி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும்
முடிவு சம்பூர்ணமாய். குறைவுகள் நிறைவாகட்டும், எங்கள் குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும், எங்கள் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கேளுங்க, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க. உறவுகள் சேர்ப்பொருந்த, எங்கள் உறவுகள் சேர்ப்பொருந்த. சமாதானம் நான் பெற்றிட, குடும்ப சமாதானம் நான் பெற்றிட. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய மாதத்துக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவர், இந்த புதிய மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து நாம் மகிழ்ந்திருப்போம், துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். அந்த பாடலை எல்லாருக்கும் தெரியும். அந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதித்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம்.
நாடை அணிந்து துயரமெல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை, நீ புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்லை, இனி அழுகை இல்லை, என்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து 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 மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா, அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா, அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபையுள்ளவரே, கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபையுள்ளவரே என்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மகிழ்ந்திருப்போம். எழுந்திருக்கலாமா? துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். கண்களை மூடி ஆண்டு நோக்கி பார்த்து, நாடை அணிந்து புதிய மாதத்துல புதிய நாடை அணிந்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே. இந்த மாதத்துல கர்த்தர் புலம்பல்கள் எல்லாம், அழுகையின் கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைத்து இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. பாடுங்களேன், பாட்டை பார்த்து பாடுங்க எல்லாரும். ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். இடம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். உயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம்.
தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துயரத்துக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. துயரத்துக்கு பதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனந்தம் ஆனந்தமே. கர்த்தர் நிச்சயமாகவே ஆறுதல் செய்து பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. அம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். துதியினாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போடுமே. எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, நம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே, உம்மாலே எல்லாம். இந்த காலவளை நல்ல வாயில திறந்து பாடி கர்த்தரை துதிங்க. கூடாத காரியங்கள் இந்த மாதத்துல கூடும்படி கர்த்தர் செய்ய போகிறார். பாடுறவங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம். கூடாதது ஒன்றுமில்லை. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல். சகோதரர்கள் சத்தமே இல்லை. பாடாமல் யாரை நான் பாடுவேன்? எல்லாரும் பாடணும். துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையும் வாக்கி உயர்த்தின இயேசுவே. சொல்லுங்க எல்லாரும். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவத்தின இயேசுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல். யாரெல்லாம் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தர் இந்த மாதத்துல உயர்த்துவார். உம்மை பாடாமல் யாரை நான். ஆவிக்குரிய வாழ்க்கையில, பூமிக்குரிய காரியத்துல, நம்முடைய காரியத்தெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். உம்மை பாடாமல் யாரை நான் துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான். உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல வாயில திறந்து அந்நிய பாஷையில பேசி இந்த கால வேளையில
காலைதோறும் நம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால நல்ல வாயில திறந்தாதான் உங்களுக்கு கர்த்தரை செய்ய முடியும். திறக்காத வரைக்கும் கர்த்தர் எதையும் செய்ய முடியாது. வாயில திறந்து இந்த மாதம் என்னெல்லாம் செய்யணும்னு கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறீங்களோ அதை இந்த நாளில தேவ சமூகத்தில் அதை சொல்லி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவான காரியங்களை கர்த்தர் மாற்ற வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் தம்முடைய மகிமைக்கென்று நாடின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். நீங்கள்லாம் யாருங்க? நீதியின் விருட்சங்கள். பூத்து காய்த்து கனி தந்து இந்த மாதத்தில் துதியின் ஆடை, இந்த துதியின் சத்தம் உங்க வீடுகளில் கேட்கும் பொழுது, உங்க வாய்களில் துதி எழும்பும் பொழுது, உங்க வாய்களில் ஸ்தோத்திரங்களை எடுக்கும் பொழுது, உங்களை வாய்களில் இயேசுவே என்று சொல்லி அறிக்கையிடும் பொழுது, இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது, சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்துகிற ஆண்டவர் இறங்க போகிறார். சபைக்குள்ள உலாவி வர போகிறார். குடும்பத்துக்குள்ள கர்த்தர் உலாவி வருவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால கர்த்தர் நம்மை அபிஷேகிப்பார். தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று, தேவனுடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக எண்ணப்படுவார்கள். நீதியின் விருட்சங்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். அதை மனதில் வைத்து ஜெபிங்க. கர்த்தரை நோக்கி பாருங்க. உண்மையாய் கர்த்தரை தேடுங்க. கடமைக்காகவோ பொருளுக்காகவோ உயர்வுகளுக்காகவோ உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக தேடாதீங்க. உண்மையாய் கர்த்தரை தேடுங்க. முழு மனதோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. அவர்கள் அன்பு கூறுங்க. நினைப்பதற்கும் செபிப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நேசிக்க நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான இந்த புதிய மாதத்தை, ஜூலை மாதத்தை கர்த்தர்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இத்தனை மாதங்களாக கிருபையாக நடத்தி வந்த வழிகளெல்லாம் திரும்பி பார்க்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் எங்களோடு கூட பேசினீர். சபையில பேசினீர், வீடுகளில் பேசினீர். தனிப்பட்ட முறையில் வேதத்தை வாசிக்கும் பொழுது, பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே எங்களை தேற்றினீர், ஆற்றினீர், எச்சரித்தீர். ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு கூர்ந்த நல்ல வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் கொடுத்தீர். நாங்கள் சரி செய்ய, நாங்கள் சீர்படுத்த எங்களுக்கு ஆண்டவரே ஊழியக்காரர் மூலமாக, தீர்க்கதரிசனம் மூலமாக, தனிப்பட்ட முறையில் எவ்வளோ எச்சரித்த வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்பட்டு இதுவரைக்கும் நாங்கள் கீழ்ப்படியாமல் இருந்திருப்போம் என்று சொன்னால், இன்றிலிருந்து நாங்கள் இந்த மாதத்தில் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த உபதேசத்துக்கு கை கொண்டு வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவரே எங்களை துயரப்பட்டிருக்கிறவர்களை நீ சீர்படுத்த போகிறீர். எங்களுக்கு துதியினுடைய கர்த்தர் தர போகிறீர். நீதியின் விருட்சங்களாக எங்களை வைத்திருக்கிற அதை நாங்கள் மனதில் வைத்து இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நீதி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருப்பான் என்று சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஆண்டவர் உமக்குள்ளாக இன்னும் நாங்கள் வேரூன்றி நிற்க, ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில கனி தருகிற அந்த அனுபவத்துக்குள்ளாக நாங்கள் வளர்ந்து செல்ல, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னும் மேன்மையடைந்து நாங்கள் செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை, தொழில், வியாபாரம், பிசினஸ், ஆண்டவரே விவசாயம், கையீட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது ஆண்டவரே மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்த நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 மாதங்களை நாம் கடந்து இப்போது 7வது மாதத்துக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கின்றோம். இந்த நாளிலும் ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். ஆபகுக் 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஞாயிற்றுக்கிழமையே சிலர் இந்த வசனத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் நடத்தவில்லை. இந்த நாளிலே நாம் இந்த வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக
வருடங்களின் நடுவில் என்ற இந்த கோரஸை நாம் பாடி வசனத்தை தியானிப்போம். வருடங்களின் நடுவில் உயிர்ப்பையும் கர்த்தாவே வர்த்திக்க பண்ணிடுமே, என்னில் துதிகளின் தொனி கேட்க பின்மாறி பொழிந்திடுமே, ஆதி என்பால் உயிர்ப்பித்து உணர்த்திடுமே, எக்கால துணியுடனே ஏக பயனும் விடுவோம் என்றும் வாழ்ந்திடவே, வருடங்களின் நடுவில் உயிர்ப்பையும் கர்த்தாவே வர்த்திக்க பண்ணிடுமே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக சிறிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆபகுக் இருந்தாலும் அவர் விசுவாசத்தினுடைய ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்கப்படுகிறார். இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி ஒரு விசுவாசத்தினுடைய மேன்மையான ஜீவியத்தை செய்த அருமையான அறிக்கை செய்த தேவ மனிதனாக இருக்கிறார். இதெல்லாம் 3:19 நாம் பார்த்தால் தெரியும். எல்லா சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த புஸ்தகமானது மந்தாரத்திலே தொடங்கி, மந்தாரம் மப்பும் மந்தாரம் என்று சொல்கிறார்களே, அதுபோல் மந்தாரத்திலே தொடங்கி மகிமையிலே முடிவு பெறுகிறதாக இந்த புஸ்தகத்தை நீ முழுவதும் வாசித்தால் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, கேள்வியில் தொடங்கி ஆச்சரியத்தில் முடிகிறதாக இந்த பகுதியில் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த புஸ்தகத்துடைய மைய பகுதி என்று சொன்னால், வாக்குத்தத்த வசனம் என்று சொன்னால், நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்பது தான். புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று ரோமர், கலாத்தியர், எபிரேயர் இந்த பகுதியில் இருக்கிறதை நாம் அறிவோம். ஆக இந்த புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீதிமான் தன் விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக விசேஷத்த ஒரு காரியம். மற்றவருடைய விசுவாசம் அல்ல. நம்ம ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்துக்கொள்ளாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே அந்த விசுவாசத்தின் வளர்ச்சி மிக முக்கியம். ஏதோ அற்பமான விசுவாசம் மட்டுமல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு கட்டி எழுப்பி கொண்டால் மட்டுமே மகிமையான கர்த்தருடைய வருகையிலே நாம் பிரவேசிக்க முடியும் என்பதை இந்த புஸ்தகம் மூலமாக நாம் வாசிக்க முடியும். அது மட்டுமல்ல, 1-2வது அதிகாரத்தினுடைய பகுதியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஐயோ 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 என்று 5 முறை வருகிறதை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் சித்தமானால், கர்த்தர் வராமல் இருந்தால் சுத்திகரிப்பு கூட்டங்களில் அது என்ன என்பதை நாம் அறிந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து, விபத்து, நியாய தீர்ப்பு வராதபடிக்கு நம்மை சீர்படுத்தி கொள்ளலாம். இந்த 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அங்கே சிகாயோனிலே ஆபகுக் தீர்க்கதரிசி பாடின விண்ணப்பம் அல்லேலூயா. கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு சங்கீதம் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கடைசி வசனத்தின் பின்பகுதியை மட்டும் படிங்க. இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா. இது ஒரு சங்கீதம், அதோடு கூட இது ஒரு விண்ணப்பம் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் என்கிற அந்த பொதுவான ஒரு பகுதியில் நாம் வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் என்று 4 பகுதியாக அதில் நாம் பார்க்கலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஒரு விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதுமே விண்ணப்பம் கொடுக்க அதிகாரியிடத்தில், முக்கியமான இடத்துல நாம் செல்லும்போது அதிகார தோரணையோடு கூட
உரிமையோடு கூட நம்ம எதையும் கேட்க முடியாது. நம்ம தாழ்த்தி நம்ம வெறுமையாக்கி அப்படி பெக் பண்ணி தான் அதை நாம் கொடுக்கணும். அதனால இது ஒரு விண்ணப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் இப்படி சொல்கிறார் என்றால், மற்ற அதிகாரங்களில் முன் உள்ள அதிகாரங்களில் ஐயோ என்ற வார்த்தை அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த ஆபகு தீர்க்கதரிசி சிகாயோனிலே ஒரு பாடின விண்ணப்பம் என்றே பார்க்கிறோம். அதனுடைய கருத்து என்னென்றால் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பர்சனல் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதற்கு தேவனை பற்றிய மெய்யான ஒரு அறிவு இல்லாவிட்டால் வெளிப்படுத்தல் அவசியம். பலர் பலவிதமாக பல வெளிப்படுத்தலை சொன்னாலும், நம்ம அவங்க மூலமாக சில வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டாலும், பர்சனலாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு உள்ள அந்த உறவு, ஐக்கியம் வெளிப்படுத்தல் மூலமாக வெளிப்பட வேண்டும். பேதுருடைய வாழ்க்கையில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. பிரியமானவர்களே, பலர் பலவிதமாக இயேசு கிறிஸ்து சொன்னபோது பேதுருவை கேட்டபோது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் சபை கட்டப்படுகிறது. அவன் மேல் சபை இல்லாவிட்டால் அந்த வார்த்தையின் மேல், அந்த அறிக்கையின் மேல் சபை கட்டப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தான அபிஷேகத்தின் மூலமாக கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ளே வந்திருந்தாலும் நமக்குள்ளே ஒரு நல்ல தேவனை பற்றிய அறிவு, அதனால்தான் மெய்யான தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகி இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அறிகிற அந்த அறிவு தான் நமக்குள்ளே வளர்ச்சியை கொடுக்கிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும், எபேசியர் 4:11 நாம் அனைவரும் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வேண்டும் என்றால் விசுவாசத்தில் நாம் படிப்படியாக வளர கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வெளிப்படுத்தலும் கூட நாம் புதிய புதிய அனுபவங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கடினமான ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா புலம்பல் தீர்க்கதரிசி. ஆனால் எசேக்கியேல் அவர் நெற்றியை கடினப்படுத்தி கொண்டு தேவ ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த எசேக்கியேலுடைய அழைப்பை குறித்து நாம் ஒன்றிலே வாசிக்கும்போது 1:1 வாசிக்கிறோம். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட்டு நான் தேவ தரிசனங்களை கண்டேன். பார்த்தீங்கன்னா, heaven open, vision about God. வானம் திறக்கப்பட்டு தேவ தரிசனம் கண்டேன் என்று சொல்லுகிறார். இதே தான் பேதுருடைய வாழ்க்கையில் நடந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வந்தது. அந்த கூடு புதிய ஏற்பாடு சபைக்கு நிழல் என்பதை நாம் அதிகமாக அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை பற்றிய சரியான தரிசனம், விஷன் அபவுட் காட் என்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிக்கும்போது 2:1 அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். Hear the voice of God. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம். அவரை பற்றிய தரிசனங்கள் கிடைத்திருந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய விருத்த சேதனம் உள்ள இருதயம் என்று சொல்வார்களே, அதுபோல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். தேவ சத்தம் கேட்டு நாம் பழக வேண்டும். அந்த சத்தம் அந்த எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தி பார்க்கிறோம். Hear the voice of God. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு. Revelation about the word of God. நீ அந்த சுருளை புசித்து அனுபவித்து மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி, ரெவலேஷன் about the word of God. தேவனுடைய வார்த்தையின் அருமையான அந்த ரகசியங்களை, அந்த வெளிப்படுத்தலை நாம் சரியாக பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்க முடியும். வேத வசனமானது நம்முடைய கால்களுக்கு தீபமாக, வெளிச்சமாக, நடத்துதலாக இருக்கிறபடினால சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வசனத்தின்படி நீர் என்னை நன்றாக நடத்தினீர் சொல்கிறாரே. அதுபோல இந்த வார்த்தைகள் நம்மை நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் பார்க்க 4ஆவது அதிகாரம் 1ஆம் வசனம்
மிக உன்னதமான ஒரு வெளிப்படுத்தல் பாருங்கள். 4:1. மனுபுத்திரனே, நீ ஒரு செங்கலை எடுத்து, ஒரே ஒரு செங்கல்லை எடுத்து அதை உன்முன் வைத்து அதின் மேல் எருசலேம் நகரத்தை வரை. எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட் பாருங்களேன். ஒரே ஒரு செங்கல்லை எடுத்து அந்த செங்கலிலே எதை வரையணுமா? எருசலேமை வரையணும் என்ற அந்த காரியத்தை எசேக்கியேலுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் என்று சொல்வது நமக்கு தெரியும், தேவனுடைய சபை, புதிய எருசலேம் என்று புதிய ஏற்பாட்டை நாம் வாசிக்கிறோம். இவ்விதமான தரிசனங்களை வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கொண்டு அந்த வெளிப்படுத்தலுக்கு ஏற்றபடி இங்கே நாம் பார்க்கிறோம். வானம் திறக்கப்பட்டது, தேவ தரிசனம் கண்டேன். அது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். அதோடு கூட அந்த வெளிப்படுத்தலான வார்த்தைகளை அறிந்து அதன்படி என்னை அமைத்து கொண்டு புதிய எருசலேமாக இல்லாவிட்டால் எருசலேமை வரையக்கூடிய அந்த காரியம். அப்படின்னா நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயமாக, மாளிகையாக, வீடாக, புதிய எருசலேமாக மாறுவதற்காகத்தான் தரிசனம் வெளிப்படுத்தல் இல்லையா? ஆகவே தான் நீதிமொழியில் என்ன படிக்கிறோம் நமக்கு தெரியும். தரிசனம் இல்லாத, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில், தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தமிழில் அங்கே தீர்க்க தரிசனம் என்று சொல்லியிருந்தாலும் ஆங்கிலத்தில் where there is no vision the people perish, அதாவது எங்கே தரிசனம் இல்லையோ அங்கே ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. ஆனால் வேத வசனத்தை காக்கிறவனோ பாக்கியவானாக இருப்பான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை காத்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம் என்றால் நிச்சயமாகவே நாம் பாக்கியவான்கள் வரிசையிலே கொண்டு வரப்படுவோம். இங்கே இந்த ஆபகு சொல்கிற முதலாவது காரியம் என்னென்னா, கர்த்தாவே நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வெளிப்படுத்தலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதாயிலும் கேட்டதுண்டா? உங்கள் சரீரத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு இப்படிப்பட்ட ஒழுங்கும் கிரமமான சில காரியங்கள், தேவ சத்தம் கேட்டு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளும்போது வாழ்க்கையில் நிச்சயமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இறுதியில் நம்ம வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யோவான் அப்போஸ்தலனுடைய தரிசனத்தை பார்ப்போம் என்றால், வானத்திலிருந்து எருசலேம் மகிமை அடைந்ததாக இறங்கி வந்ததாய் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 21:10. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை, மகிமையடைந்த எருசலேமாக பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த தரிசனத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் கண்டதாய் நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் புதிய எருசலேமாக மாற தரிசனங்கள் தேவை, வெளிப்படுத்தல் தேவை, வேத வசனத்தின்படி ஜீவிக்கக்கூடிய அனுபவம் தேவை. அதோடு கூட தேவனுடைய சபையில் இணைக்கப்படக்கூடிய, இல்லாவிட்டால் நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்ற இந்த இடத்துல நாம் காணப்பட வேண்டும். தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு அதன்படி தேவனுடைய ஆவியினாலே ஆலயமாய் மாறி தேவ மகிமைக்குள்ளே நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வெளிப்படுத்தலை நான் கேட்டேன். அது சொல்கிறார், எனக்கு பயம் உண்டாயிற்று. ஆம், எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது வசனத்துக்கு நடுங்குறதை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்று தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2வது பகுதியாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். இந்த 2025ஆவது ஆண்டின் மைய பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வருடங்களின் நடுவில் உயிர்ப்பியும் கர்த்தாவே. அல்லேலூயா. பாருங்க, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியை நீ என்ன செய்யணும்? உயிர்ப்பிக்க வேண்டும். வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பியும், அதை என்ன செய்யணும்? விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். இந்த ஒரு அனுபவம் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். செடிகளை வளர்த்துவீர்கள் என்றால், தோட்டங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு நாளும் அங்கே போய் பார்த்தால் அந்த செடிகள் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமாக துளிர்விட்டு வளர்வதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம். ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், அது ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே நியூ என்று சொல்லுகிற அந்த ஒரு அனுபவம், உயிர்ப்பிக்கிறது என்று சொல்வது
அது ஒரு விசேஷித்த அனுபவமாக இருக்கிறது. ஆகவேதான் வருஷங்கள் நடுவிலே நீ இதை விளங்க பண்ணும் என்று இந்த ஆபகு தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதுக்கு முன்னே நீங்கள் தாவீதின் வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை 85வது சங்கீதம் 6வது வசனத்தை படிக்கிறோம். 85:6 உம்முடைய ஜனங்கள் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உம்முடைய ஜனம் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அல்லேலூயா. ஆமாம், தேவ ஜனங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு இந்த உடன்படிக்கை நிமித்தமாக எவ்வளவுதான் பின்வாங்கி போனாலும் அந்த ஜனத்தை குறித்து கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருந்து எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் வேதாகம பகுதியில் சரித்திரத்தை நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆரம்ப காலத்திலிருந்து ஜனங்கள் பல விதங்களில் பின்வாங்கி போன சூழ்நிலையில் உண்டு. அதைத்தான் சங்கீதத்தினுடைய வாசகராகிய தாவீது சொல்கிறாரு, உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை என்ன செய்யணும், மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த நிலைமையை மறந்து பின்வாங்கி போய் சோர்ந்து போன தளர்ந்து போன நிலவரங்கள் இருக்கிற தேவ ஜனங்களை திரும்ப நீர் என்ன செய்யணும், உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆமேன், அல்லேலூயா. 6 மாதத்தை கடந்து நான் வந்திருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையிலும் சில சோர்வுகள், தளர்வுகள், அதைரியங்கள், அவிசுவாசங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்றால் ஆண்டவரிடத்தில் இந்த வார்த்தை வைத்து ஜெபி, ஆண்டவரே நான் மறுபடியும் உமக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு நீர் என்னை உயிர்ப்பியும். தாவீது சொல்ற உம்மது ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள் படிங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உயிர்ப்பிக்காமல் இருப்பாரா? ஆமேன், ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அது ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதம். எப்படி தமிழில் 12 உயிரெழுத்தல் இருக்கிறதோ அதுபோல் ஹீப்ருவில் 22 உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த 22 பகுதியாக இந்த 119ஆம் சங்கீதம் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் 8 வசனங்களாக இருக்கிறதையும் நீங்கள் அதை பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும். அந்த சங்கீதங்களில் நாம் பார்க்கிறோம் உயிர்ப்பையும் என்று பல முறை. முதலாவது 37வது வசனமும் 40வது வசனம் பார்த்தீங்கன்னா 37, 119, மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய வழிகளில் என்னை உயிர்ப்பியும். 40 இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். 50 அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. 88 உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். சரி, இவ்விதமாக 119ஆம் சங்கீதத்தில் நீங்கள் டிக் பண்ணிக்கொண்டே வந்து பார்த்து அறிந்து கொள்ளுங்க. 37, 40, 50, 88, 93, 107, 150, 154, 156, 159 ஆகிய பல வசனங்களிலே பல விதங்களிலே உயிர்ப்பியும் என்கிற ஒரு வார்த்தை வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கட்டளையின்படி, வசனத்தின்படி, ஆளுகையின்படி, கிருபையின்படியே நாம் என்ன செய்யப்படணும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய புதுமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உயிர்ப்பிக்கப்படுதல் என்று சொல்வது புதிய ஏற்பாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது தான் இந்த உயிர்ப்பின் ஆசீர்வாதத்தை, உயிர்ப்பிக்கப்படுகிற உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பாருங்களேன். 8:11 அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களிலே வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் அல்லேலூயா, தம்முடைய ஆவியினாலே நம்முடைய சாவுக்கேதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இது செத்த பிற்பாடு உயிர்ப்பிக்கப்படுதல் அல்ல. ஜீவனோடு நாம் இருக்கும்போதே சில வேளை முகம் செத்து போயிருக்கோம்,
சரீரம் செத்து போனது மாதிரி இருக்கும், சோர்ந்து தளர்ந்து போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு ஆவியான வரும்போது கர்த்தர் பலப்படுத்துகிறார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். யார் இந்த உயிர்ப்பிக்கிற காரியம் நடக்கிறது? யாரால் கிடைக்கிறது? பரிசுத்த ஆவியினால் தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு ஆவியினால் ஜெபம் பண்ணுவது அதுக்காகத்தான். நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம உயிர்ப்பிக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவ நோக்கு நமக்குள்ளே நிறைவேறும். கர்த்தாவே, வருடங்களின் நடுவில் உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருடங்களின் நடுவில் அதை நீ என்ன செய்யணும்? விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை நீ வாசிப்பில் என்றால், பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிந்தின ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் வார்த்தை ஜீவனாக, ஆவியாக, வல்லமையாக வெளிப்படுகிறது. அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போது இந்த உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ளே உண்டாகிறதாக நாம் பார்க்கலாம். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவத்தை, புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானதாமே நமக்கு உதவி செய்கிறார். வருடங்களின் நடுவிலே என்று சொல்லும்போது அந்த ஜனங்களுடைய நிலைமையை பொறுத்து அப்படி சொல்லுகிறார். வருடங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருடங்களின் நடுவில் அதை நீ விளங்க பண்ணும் என்று சொல்லியிருக்கிறாரே. ஆகவே அந்த கிருபை இல்லாவிட்டால் அந்த உயிர்ப்பிக்கப்படுதல் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிறைவேற வேண்டும். தீர்க்கதரிசியாகிய அது எசேக்கியேல் 47வது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நாம் அநேக காரியங்களை அறிந்திருக்கிறோம். அந்த பள்ளத்தாக்கிலே காணப்படுகிற வறண்டு போன, உலர்ந்து போன அந்த எலும்புகளை குறித்து நாம் படிக்கிறோம். அதை முழுதுமாக நீங்கள் படித்து பார்த்துக்கொள்ளுங்க. 10வது வசனத்தில் பார்க்கிறோம், ஆவி அங்கே ஊற்றப்படுகிறது. 37:10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றார்கள். ஆமேன், அல்லேலூயா. ஆவி ஊற்றப்படும் போது உலர்ந்து போன அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து மகா பெரிய சேனையாக எழுந்து நின்றதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவி ஊற்றப்பட வேண்டியது மிகவும் அவசியம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் நீங்கள் அந்த வசனத்தை படித்து கொள்ளுங்க. அதாவது 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நீ படித்து பாருங்கள். ஆவி ஊற்றப்படாவிட்டால் எப்படி இருக்கும் என்பதை குறித்து 11 முதல் 14 வரை வாசிக்கிறோம் ஏசாயா 32. ஆனால் 15வது வசனம் சொல்கிறது, ஆவி உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். படிங்க. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். 11 முதல் 14 வசனத்தை நீங்க தனிப்பட்ட முறையில் வாசித்து பார்த்துக் கொள்ளுங்க. அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். அல்லேலூயா. வனாந்திரமான இடம் கூட செழிப்பான வயல்வெளியாக உயிர்ப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, உயிர்ப்பிக்கப்படுகிற இந்த அனுபவத்தை நாம் இந்த பூமியிலே உயிரோடு ஜீவனோடு இருக்கும்போதே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டால்தான் ஒரு நாளில் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற முடியும். 3வதாக நாம் பார்க்கிறோம், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே சில வேளை அறியாமலோ அறிந்தோ சில வேளை ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய, துக்கப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் வந்திருக்கும் என்றால், இங்கே இந்த ஆபோகு தீர்க்கதரிசியுடைய விண்ணப்பம் என்னவென்றால், நீர் கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். முன்னமே நான் சொன்னது போல இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலின் ஓரத்திலேயே கலகம் பண்ணாங்களே, செங்கடலின் ஓரத்திலே கலகம் பண்ணாங்க. வனாந்திரத்தில் மன்னா வேண்டாம், எங்களுக்கு காடை வேண்டும் என்று கேட்டு அதன்படி அவங்க பல காரியங்களை, தீமையை பெற்றுக்கொண்டாங்க. தேவனை துக்கப்படுத்தினாங்க, விக்கிரங்களை சேவித்தாங்க, வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தாங்க. தேவன் வெறுக்கிற 2 முக்கியமான காரியம் விக்கிரக ஆராதனையும் வேசித்தனமும் தான். அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் அவங்க திரும்பி போனாங்க. ஆனாலும் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் பண்ணின அந்த உடன்படிக்கை நிமித்தமாக என்ன செஞ்சது? ஜனங்களுக்காக இறங்கி அவ்வப்போது அவர்களுக்கு
ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை, திருஷதாக்களை, ஆசாரியர்களை அனுப்பி அந்தந்த காலங்களில் அவர்களை உணர்த்தி திரும்பவும் தம் பக்கமாக சேர்த்து கொள்கிறாரே, அதுதானே ஒரு பரம தகப்பனுடைய இரக்கமாக இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. இதே சங்கீதக்காரன் 30ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்தில் களிப்புண்டாகும். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. அதனால்தான் புலம்பிள்ளை நாம் பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவுண்டு, ஆனால் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. முடிவே இல்லாத அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். ஆகவே தான் காலையில் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆமேன், அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நான் பார்க்கிறோம், இமை பொழுது நான் உன்னை என்ன செய்தேன், கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை. ஆமாம், சில வேளை சில காரியங்களில் டெம்டேஷன் மே கம் என்று சொல்வது போல சோதனை வராமல் போவது கூடாத காரியம். சில காரியங்களில் கர்த்தரை கோபப்படுத்தி இருக்கலாம், ஆனால் நான் மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் இரக்கத்தை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த ஆபகு தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆண்டவரே நீர் கோபித்தாலும் எங்கள் மேல் இரக்கமாக இரும். ஆமேன். இந்த இரக்கத்தின் சிகரம் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே தான் எபிரேயர் 4:12 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நமக்காக வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். கடைசி வசனம் சொல்கிறது, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தை. ஆமென். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடைய தைரியமாக கிருபாசனத்திலே சேர வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கிருபாசனம் அவரிடத்தில் நாம் சேரும்போது இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. வருடங்களின் நடுவிலே முடி கிரியையை உயிர்ப்பியும், வருடங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். ஆமேன். நாம் எழுந்திருந்து உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில் என்ற கோரஸை பாடி நாம் முடிக்கலாம். அங்கே தான் இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சுகரம் நீரே என்று பாடுகிறோம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே.
இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் மெய் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மெய் போற்றுகிறோம். கர்த்தாவே, ஒரு புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு தந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடம் தொடங்கி ஆண்டவர் 6 மாதங்களை கடந்து வர ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களை பிடித்து கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 7வது மாதத்துக்குள்ளும் ஆண்டவரே நாங்கள் காலடி எடுத்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு ஜீவன், சுகபலன், கிருபை, ஆண்டவரே இரக்கத்தை கர்த்தர் எங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் சபையார் எல்லாருக்கும் நீர் கொடுத்தபடினால் நம்ம துதிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கபடினால் இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல காலை வேளையில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே பேசின நல்ல வேத வசனங்களுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நீ சிகாயோனிலே பாடின அந்த பாட்டாவது கர்த்தாவை கோபித்தால் எங்களுக்கு இரக்கத்தை நினைத்தருள்ள தேவனாய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வேளைகளிலே கர்த்தாவே நாங்கள் தவறுகிறோம், எங்கள் தேவனை கோபப்படுத்துகிறது உண்டு ஆண்டு. அநேக நேரங்களில் உமக்கு பிரியமில்லாததை செய்து ஆண்டவரே நாங்கள் உண்மை கோபப்படுத்துண்டு. அதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து பக்கமாக எங்களை திருப்பி கொண்டு ஆண்டவரே நம்மளோடு எங்களை சேர்த்து கொண்டபடினால் நம்ம துதிக்கிறோப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உடைய வசனத்தின்படி ஆண்டவரே எங்களை நன்றாய் நடத்தி வந்திருந்தேரே, அதற்காய் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வேத வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பாதைகளுக்கும் கால்களுக்கும் தீபமாய் ஆரோக்கியமாய் இருக்கிறபடினால் நம்ம துதிக்கிற ஐயா. ஆண்டவரே நாங்கள் வசனங்களை கேட்கிறோம், வேத வசனத்தின் ஆண்டவரே விளக்கங்களை கேட்கிறோம் ஆண்டவரே. அதன்படி நடக்க வேண்டிய நல்ல அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. தியானித்து கர்த்தாவின் வசனத்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய ஆண்டவரே கிருபைகளையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த அனந்த ஞானத்தை கொடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறப்பா. நினையாத வேளையிலே நீர் வரப்போகிறீர். உங்களுடைய வருகைக்கு எங்களையும் சபையையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பெரியோர் சிறியோர் எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து யாவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஆலயத்தில் கால் வைத்திருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அபரிதமாக என்று ஆசீர்வதியும். கையிட்டு செய்கிற வேலைகள் ஆண்டவரே, ஒவ்வொரு வியாபாரங்கள் ஆண்டவரே, அவங்களோட பிஸ்னஸ்கள் ஆண்டவரே, தொழில்கள் அப்பா ஆண்டவரே, விளைச்சல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய குடும்பங்களுக்கு நல்ல நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து இந்த மாதமெல்லாம் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.